தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் சி.டி. நிர்மல்குமார் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இவர்கள் விசாரணைக்கு வரவில்லை என்றால் கைது செய்யப்படுவார்கள் என காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் தாவேகா தலைவர் விஜய் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் விசாரணை ஆணையம் அமைத்துள்ளது தமிழக அரசு. இதற்கிடையில் இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் எஃப்ஐஆர் பதிவு செய்தனர். இந்த எஃப்ஐஆரில் பதிவு செய்யப்பட்டுள்ள தகவல்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. விஜய் அரசியல் பலத்தை காட்ட திட்டமிட்டே 4 மணி நேரம் தாமதமாக வந்துள்ளார் என்றும், மரக்கிளைகளிலும் கடை கொட்டாய்களிலும் தொண்டர்கள் ஏறி அமர்ந்தனர். அப்போது மரக்கிளை முறிந்ததில் கீழே நின்றவர்கள் மீது விழுந்தனர். பல இடங்களில் நிபந்தனைகள் மீறப்பட்டுள்ளன என அந்த முதல் தகவல் அறிக்கையில் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. அதே சமயம் கரூர் மாவட்ட தமிழக வெற்றிக்கழக மாவட்ட செயலாளர் மதியழகன், தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் சி.டி. நிர்மல்குமார் உள்ளிட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக கலவரத்தில் ஈடுபடுதல், ஆபாசமாக பேசுதல், பிறருக்கு தீங்கு விளைவிக்கும் செயல் செய்தல், ஒரு நபரை முறையற்ற முறையில் தடுத்தல், அரசு அல்லது தனியார் சொத்துக்கு சேதம் விளைவித்தல், கடுமையான காயம் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரி பிரேமானந்தா தலைமையிலான குழுவினர் வழக்கு தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதேபோல கூட்டம் ஏற்பாடு செய்த நபர் மற்றும் இதில் சம்பந்தப்பட்ட நபர்களை நேரில் அழைத்து விசாரணை செய்ய அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். விசாரணைக்கு வராத பட்சத்தில் அவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கரூர் தாவேகா மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகனை போலீசார் கைது செய்துள்ளனர். தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. அதே சமயம் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமாருக்கு சம்மன் அனுப்ப போலீசார் முடிவு செய்துள்ளனர். தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் செல்போன் எண் அணைத்து வைக்கப்பட்டுள்ளதால் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.